வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். இன்றைக்கி ரெசிபி வந்து ப்ரொக்கோலி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொக்கோலியை வந்து நம்ம பிளான்ச் பண்ணிக்கணும். பிளான்ச்சிங்னா அடுப்பு பற்ற வச்சு 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம ப்ரொக்கோலியை போட்டு எடுத்துடணும். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. ப்ரொக்கோலியை ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இப்போ பிளான்ச்டு ப்ரொக்கோலியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம பிளான்ச் பண்ணும்போதே ப்ரொக்கோலி வந்து ஹாஃப் குக் ஆயிரும். ஜஸ்ட் 2 மினிட்ஸில் எடுத்துருந்தேன் அந்த வெந்நீரில் இருந்து. பேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனையும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் அரிஞ்சது போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு இது நல்லா ரோஸ்ட் ஆனோடனே ஒரே ஒரு குட்டி தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க. மசாலா நல்லா வேகணும், ஏன்னா ப்ரொக்கோலி வந்து சீக்கிரமே வெந்துடும். ஸோ நம்ம மசாலா நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறமா ப்ரொக்கோலி போடணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம பிளான்ச் பண்ணி வச்ச ப்ரொக்கோலியும் இதில் போட்டு வதக்கணும். மைல்டாக சாட்டே பண்ணிவிட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். மீன்வாயில் நம்ம 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரே ஒரு துண்டு தேங்காய், ரெண்டையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து திறந்துட்டு நம்ம அந்த பொட்டுக்கடலை தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட்டை ஆட் பண்ணோன்னே ரிக்வயர்ட் குவான்டிட்டி ஆஃப் சால்ட், அதாவது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஜஸ்ட் 1 மினிட் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இருக்கட்டும். 1 மினிட் கழித்து நம்மளோட ப்ரொக்கோலி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிறது. ப்ரொக்கோலி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை இந்த ப்ரொக்கோலியை நீங்கள் உங்கள் மெனுவில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.